புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது புகார்கள் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுவாமிநாதன் இணைகிறார். சுவாமிநாதன், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கோவில் திருவிழாவில் ஒரு சமூக மக்களிடையே ஏற்பட்ட தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில முறையீடு செய்யப்பட்ட நிலையில இது சம்பந்தமா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மத்திய மண்டல ஐஜி நேரில் ஆஜராகும்படி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில இன்று அவர்கள் ஆஜராகியுள்ளனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சமூகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவர் ஒரு அவசர வழக்காக விசாரிக்க கோரி ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கடந்த 5ஆம் தேதி முத்துமாரியம் தேரோட்ட திருவிழாவில் கோவிலுக்குள் பட்டியலினத்தவரை அனுமதிக்காமல் அதனை பார்க்க சென்ற பட்டியலினத்தவர் தாக்கப்பட்டுள்ளனர். பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கள ஆய்வு செய்யவில்லை. அப்புதிய பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தவர்கள் மீது 300க்கும் மேற்பட்ட கும்பல் தாக்குதல் நடத்தியது. ஆனால் 13 பேர் மீது மட்டுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீப காலமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதற்கு அங்குள்ள சாதிய கட்டமைப்பு முக்கிய காரணமாக உள்ளது என்றும் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் மீது பங்கேற்பதை தடுக்கும் விதமாக செயல்பட்ட நபர்கள் மீது பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட அனைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வீடுகள் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளன, அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுநல வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் தரப்பில் நீதிபதிகள் வேலுமுருகன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வு முறையிட்டப்பட்டது. அப்போது இதை கேட்ட நீதிபதிகள் வழக்கை மனுவாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் அதாவது அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, மத்திய மண்டல ஐஜி ஜோசி நிர்மல்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் நேரில் ஆஜராகும்படி நேற்று அறிவுறுத்தினர். அதன்படி இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, அபிஷேக் குப்தா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோசி நிர்மல்குமார் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராக. இது இந்த வழக்குடைய விசாரணையில பரபரப்பாக ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.